டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். பெருசு வாங்கிட்டு வனங்களுக்கு இது இது என்ன இது இது விலங்கு இது என்ன விலங்கு? இது வந்து கால்நடை. வால்நடை வனவிலங்கு வேற, இது வேற. வனவிலங்கு சரி சரி. அங்கே என்ன வனவிலங்கு என்ன இங்கே வனவிலங்கு என்னென்ன வனவிலங்கு இருக்கு? வனன்றது வந்து மக்களுக்கு வந்து மாட்டத்தோடு மற்ற வனவிலங்கு நம்பிக்கை. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேனியில் மாடு மேய்க்கும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விஜயசங்கர் இணைப்பில் இருக்கிறார். விஜயசங்கர் வணக்கம். என்ன காரணத்துக்காக சீமான் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காரு? முழு விவரம். கனிமொழி, தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலான போடி நாயக்கனூர் சுற்றுப்பகுதிகளில் சுமார் 20,000த்திற்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது. இவைகள் மேய்ச்சலுக்காக மலைப்பகுதிகளில் கொண்டு செல்லப்படும் நிலையில் வனத்துறையினர் பல கட்டுப்பாடுகள் விதித்து மாடுகளை அனுமதிக்க மறுத்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பு இப்பகுதியில் மாடு மேய்த்த சன்னாசி என்ற நபரை தடுத்து நிறுத்தியதில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு அவரை கைது செய்யும் நிலை ஏற்பட்டு இதனால் பல பிரச்சனை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து பல சர்ச்சைகள் எழுந்த நிலையில் சீமான் அவரை சந்தித்து இங்கு மாடு மேய்ப்ப வருவதாக உறுதியளித்த நிலையில் இன்று வனத்துறைக்கு எதிராக மாடு மேய்க்கும் போராட்டத்தில் ஈடுபட்டார். மாடு மேய்ப்பதற்காக போடி முந்தல் பகுதியிலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட மாடுகளை வனப்பகுதிக்கு, அதாவது பிரச்சனை நடந்த அடவுப்பாறை பகுதி குரங்கனிமலை பகுதியில் சுற்றிலும் தகவல் தொடர்பு இல்லாத அடவுப்பாறை பகுதிக்கு சென்று அங்கிருந்து மாடு மேய்க்கும் முயற்சியில் ஈடுபட்ட பொழுது அங்கு சுமார் 50க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் அங்கு சீமானை தடுத்து நிறுத்தி சுற்றிலும் அவர் மலையேறும் பகுதியில் சுற்றிலும் தடுப்புகளை போட்டு தடுத்து நிறுத்தி அவரிடம் மலை ஏறக்கூடாது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிறிது நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சீமான் அவர் தடையை மீறி தடுப்புகளை அகற்றிவிட்டு மாடு மேய்க்க சென்றார். அதனைத் தொடர்ந்து அவருடன் சென்ற மாடுகளுடன் சென்ற கிராமத்தினர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். ஆனால் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கிராமத்தினர் அந்த தடுப்புகளை அகற்றி முற்றிலும் தூக்கி எறிந்துவிட்டு மாடுகளை மலை மேல் ஏற்றி சென்றதால் அங்கு வனத்துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் மாடு மேய்க்க சென்ற நபர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அங்கிட்டு பரபரப்பான சூழ்நிலை நிலவிய நிலையில் சீமான் தற்போது மாடு மேய்த்துக் கொண்டு வனத்துறையினரின் எதிர்ப்பை மீறி மலை மீது மாடு மேய்க்க சென்றுள்ளார். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி விஜயசங்கர். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.